நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் யாராக இருப்பினும் நான் தம்மை அறியேன். எனக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை. தாம் சதியின் ரூபமாக இருந்ததால் தான் என் நெற்றிக் கண் திறந்ததென்றால் அந்த சதியையும் பார்வதி எனும் ரூபத்தில் ஏற்க நான் தயாராக இல்லை. என்றும் ஸ்வீகரிக்க மாட்டேன். மகளே, பிள்ளைகள் வேதனையுற்று வாடுவதை பெற்றோரால் தாங்க இயலாது. உன் இதயத்தில் உள்ளதை உன் தாயால் புரிந்து கொள்ள இயலவில்லை என கவலையாக உள்ளது. தவறு தந்தையே. தாயை எண்ணி நான் கவலையுறவில்லை. தாயானவள் தனது வாரிசின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படத்தான் செய்வாள். மகாதேவரை எண்ணியே நான் வேதனையுறுகிறேன். வசந்தத்தை ஏற்படுத்த சென்ற நான் அவருக்கு துக்கத்தையே ஏற்படுத்தினேன். மகாதேவருடைய யோக நிலை என்னால் தான் தகர்ந்தது. அவரை குரோதமடைய செய்தேன். அவரது குரோதத்தில் காமதேவன் உயிர் நீத்தார். அவரும் யோக நிலையை விட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஏதோ ஒரு வகையில் நானும் தவறிழைத்தேன் என்பது உண்மைதான். என் முயற்சியில் ஏதேனும் தவறிழைத்திருப்பேனா தந்தையே? ஆனால் ஒன்று, நான் மீண்டும் முயற்சிப்பேன். ஆனால் அம்முயற்சியானது அவரை அடைவதற்காக இருக்காது. அவர் வேதனையை போக்க முயற்சிப்பேன். மிகவும் ஆனந்தமாக உள்ளது மகளே. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இஷ்டப்பட்டவரின் வேதனையை போக்குவதே அவரை அடைவதற்கு சமம். எனக்கு நம்பிக்கை பிறந்துவிட்டது. உன் இதயத்திலிருந்து வெளிப்படும் உண்மையான வார்த்தை மகாதேவரை உன்னோடு நிச்சயமாக இணைத்து வைக்கும். அதற்கு முன்னால் நான் தாயை சம்மதிக்க வைக்க வேண்டும். அவள் பிடிவாத குணம் கொண்டவள் என்று நீ நன்கு அறிவாய். மகாதேவரோடு நீ விவாகம் செய்ய அவள் சம்மதிக்க மாட்டாள். தந்தையே, தாயை என்னால் சம்மதிக்க வைக்க இயலவில்லை என்றால் பின் எவ்வாறு மகேஸ்வரரை சம்மதிக்க வைக்க இயலும்? தாயுடைய ஆசீர்வாதமானது கிடைக்காவிடில் எதுவும் பிராப்தம் பெறாது. அதனால்தானோ என்னவோ ஈசனை அடையாமல் போனேன். தாயுடைய ஆசீர்வாதம் அப்போது என்னிடம் இல்லை அல்லவா? ஈசனோடு நான் இணைய வேண்டுமென்றால் தாயுடைய ஆசீர்வாதம் எனக்கு அவசியம் வேண்டும். ஈசன் நிராகரித்த பிறகு தேவி பார்வதியின் இதயமானது சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ளது. பிரபு, அவ்வாறு நிகழ்வதென்பது அண்ட சராச்சரங்களுக்கும் துர்பாக்கியமான நிலை அல்லவா? அண்ட சராசரங்களையும் துர்பாக்கியத்தினின்று காப்பது தமது கடமையாகிறது தேவரிஷி.
தேவி பார்வதிக்கு நல்வழியை போதிக்க வேண்டும். அவ்வழியில் நடந்து தேவி ஈசனை அடைய வேண்டும். ஆனால் பார்வதி மகாதேவரோடு இணைவதற்காக பிறந்திருக்கலாம். இனி தேவி பார்வதி ஈசனை அடைவதில் வெற்றி பெற வேண்டுமெனில் எல்லாம் வல்ல மகாதேவர் தேவி பார்வதியை மனதார ஏற்க வேண்டும் அல்லவா? இது குறித்து ஈசனோடு நான் விவாதிப்பேன். நன்கறிவேன் நான், அது எளிதல்ல. எனினும் அகிலத்தின் நன்மைக்காக தேவி பார்வதி ஈசனோடு இணைவதற்காக அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆணையை ஏற்கிறேன் பிரபு. தாம் ஈசனை சம்மதிக்க வைக்க முயற்சியுங்கள். மாதா பார்வதி தேவிக்கு நான் நல்வழியை காண்பிக்கின்றேன். நாராயணன் நாராயணன். என் மீது கோபமா தாயே? எந்த ஒரு தாய்க்கும் தன் வாரிசுக்கு அறிவுரை வழங்குவதில் அதிகாரம் உள்ளது பார்வதி. உண்மைதான் தாயே, தமக்கும் அந்த அதிகாரம் உள்ளது. நான் தான் தவறிழைத்தேன். தம்முடைய ஆசையை பெறாமலேயே நான் மகாதேவரை அடையச் சென்றேன். ஆனால் இப்போது தம்மிடம் உண்மையை கூறிவிட்டேன். இனி தமது அனுமதியோடுதான் நான் விவாகம் செய்வேன். இருப்பினும் கூறும் வார்த்தைக்கும் வாக்களிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. கூறும் வார்த்தைகள் மாறலாம், ஆனால் வாக்கானது மாறக்கூடாது. எனக்கு நீ வாக்கை அளிப்பாயா? தமக்கு வாக்களிக்கின்றேன் தாயே. இனி நான் தாம் கூறுவதையே பின்பற்றுவேன். தங்கள் இஷ்டப்படியே விவாகம் செய்வேன். என் கவலை இப்போது விலகியது. மைனாவதி, இது நல்லதல்ல என்று தோன்றுகிறது. ஆனால் பார்வதி விரும்பித்தான் எனக்கு வாக்களித்தாள் மகாராஜா. நீ கூறுவது தவறு. உன்னால் புரிந்து கொள்ள இயலவில்லையா? உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன் விருப்பத்தை தியாகம் செய்திருக்கிறாள். நான் அறிந்ததெல்லாம் ஒன்று மட்டுமே மகாராஜா. அவள் நன்மையைத்தானே நானும் விரும்புகிறேன். ஈசனை பற்றி அவளது எண்ணம் வெறும் பிரம்மையாகும். சிறு வயது முதல் ஏற்பட்ட பிரம்மை அது. அதிவிரைவாக அவளுடைய அந்த பிரம்மையை நாம் போக்க வேண்டும் அல்லவா? பார்வதியின் இதயத்திலிருந்து ஈசனை அகற்ற வேண்டும்.
உங்கள் விஜய். இன்னும் எத்தனை காலம் இந்த தீயில் தாம் வாடுவீர்கள் மகாதேவா? தம்முடைய இந்த வேதனையை போக்குவதற்காகத்தான் மாதா சதி மாதா பார்வதி எனும் ரூபத்தில் இந்த அகிலத்தில் அவதரித்துள்ளார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அண்ட சராசரங்களும் இக்கணம் தம்மிடம் வேண்டி நிற்பது அதையே மகாதேவா. அகிலத்தின் நன்மை தானும் தேவி பார்வதியும் இணைவதில் தான் அடங்கியுள்ளது. தங்கள் மனைவியான சதியின் வேதனையை காண இயலாது என்னை பெற்றவரும் பிரஜாபதியுமான தக்ஷனின் உயிரை மாய்த்தவராவீர் தாங்கள். எந்த சதிக்காக தாங்கள் அனைத்தையும் துறந்தீர்களோ அந்த சதி நான் தான் ஈசனே. அதே சதிதான் என்று பார்வதி ரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறேன். இதைவிட வேதனை வேறொன்றும் இருக்க இயலாது. என் மனைவி சதியை என்றும் என்னால் மறக்க இயலாது. நான் சதியோடு இணைந்ததால் ஏற்பட்ட பலனை அறியாதவர் யார்? சதியோடு நான் இணைந்ததால் எவருக்கும் பலனில்லை. எனக்கும் இல்லை, ஆதிசக்திக்கும் இல்லை, இந்த அகிலத்திற்கும் இல்லை. நான் யார் என்று தம்மால் அறிய இயலவில்லை. தாம் என்னை நிராகரித்து விட்டீர்கள். ஏன் பிறகு சிலையாக என் முன்பு தோன்றியுள்ளீர்கள் மகாதேவா? இந்த ஏற்பாட்டை செய்தது நான் தான் மகளே. சிறு வயது முதலே ஈசனோடு அன்பு கொண்டாய். அதன் காரணம் அறிவாயா? உன் சிறு வயது முதலே ரிஷி ததீசியின் ஆசிரமத்தில் நீ வளர்ந்தது ஒன்றே காரணம். அது உனது அறியா பருவம், விளையாடும் வயது. மைனாவதி, என்ன கூறுகிறாய்? இதை கூறத்தான் வேண்டும். சிறு வயது முதல் பார்வதிக்கு ஏற்பட்ட சங்கடங்களை நாம் அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். நீ அறிவாயா பார்வதி? சிவன் தான் உனது கணவர் என்று யாரோ உன்னிடம் உரைத்துள்ளார்கள். நீயும் அதை சத்தியம் என்று எண்ணிவிட்டாய். சிவனோடு விவாகம் நடக்கும் என்ற பிரம்மையோடு நீயும் வளர்ந்தாய். பிரமை என்பது உண்மை அல்ல மகளே, அது சத்தியமாகாது. ஆகையால் உன் இதயத்திலிருந்து நிரந்தரமாக ஈசனை
விலக்க எண்ணுகிறேன். நினைவில் உள்ளதா பார்வதி? நீ எனக்கு வாக்களித்திருக்கிறாய். நன்கு நினைவில் உள்ளது தாயே. தாம் கூறுவதையே பின்பற்றுவேன். அப்படியென்றால் இந்த லிங்கத்தை எடுப்பாயாக. இதை அரண்மனைக்கு வெளியில் கொண்டு செல். ஈசன் என்னை பொறுத்தவரையில் கல் ஆவார். வெறும் கல். அவருக்கு என் இதயத்திலும் இடமில்லை, என் இல்லத்திலும் இடமில்லை. புறக்கணிக்க தகுந்தவர் அவர். அன்று சதி இழைத்த தவறை நான் இன்று இழைக்க மாட்டேன். நான் மகாதேவரை அடைய வேண்டும். தம் ஆசீர்வாதத்தோடு அதை நிறைவேற்றுவேன் தாயே. நான் கூறிய வார்த்தைகள் செவிகளில் விழவில்லையா? நன்கு விழுந்தது. தம் விருப்பம் அதுவென்றால் அவ்வாறே செய்கிறேன். ஆனால் எந்த சிவலிங்கத்தை நான் எடுத்துச் செல்ல வேண்டும்? எந்த சிவலிங்கமா? என்ன கூறுகிறாய் நீ? உன்முன் எப்போது ஒரு லிங்கம் தானே உள்ளது? எனக்கு 4 திசைகளிலும் சிவலிங்கம் தெரிகிறது. நன்றாக பாருங்கள். எங்கில்லை சிவலிங்கம்? 4 திசைகளிலும் லிங்கமா? கூறுங்கள் தாயே, இதில் எதை எடுத்துச் செல்ல வேண்டும் நான்? வேண்டாம். சிவலிங்கத்தை அகற்ற வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லை. என் விருப்பப்படிதான் நீ விவாகம் செய்வேன் என்று வாக்களித்துள்ளாய். போதும். அது ஒன்று மட்டுமே போதும். அதை மட்டும் மறந்து விடாதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அது தேளாகும். கொட்டி விட்டதல்லவா? என்ன செய்கை இது? தேளானது கொட்டதான் செய்யும். ஏன் அதை கையில் எடுத்தாய்? பார்த்தாயா? தாயே, அது ஒரு தேளாயிற்றே, அதால் தன் சுபாவத்தை விட இயலாது. அப்பாவி பிராணிகளை காப்பாற்றும் என்னுடைய சுபாவத்தை நான் எவ்வாறு விடுவேன்?